அனைவருக்கும் வணக்கம். பழனியில் நடந்த அதிசயம். தைப்பூசம் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் முருகர் கோயில் போயிருந்தேங்க. அப்போ செம்ம கூட்டமாக இருந்தது. அப்போ எனக்கு முன்னாடி நின்றுருந்தவர் அவரோட மொபைலில் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் ராஜ அலங்காரத்தில் இருந்தார். ஸோ முருகர் சம்மந்தமே இல்லாத இந்த விஷயத்த நம்மளுக்கு காமிக்க மாட்டார், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது நிறைய பேர் இருந்தோம். நான் கூட்டம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்துருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு நோட்டீஸ் பூ வச்சு கொடுத்தாங்க. என்னன்னு தெரியலேன்ட்டு அதை நான் அப்போ ஓப்பன் பண்ணலை, சரிங்களா. ஸோ நான் அந்த நோட்டீஸை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் பழனி ஆண்டவர் ராஜ அலங்காரத்தில் அவர் அதே இமேஜ் அந்த நோட்டீஸில் இருந்தது. அதுக்கப்புறம் கோவில் திருப்பணிக்காக தங்கத்தேர் செய்கிறாங்க. ஸோ அதுக்காக முடிஞ்ச காணிக்கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது நோட்டீஸு. சரி, ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நான் முருகருக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு உண்டியல் வச்சுருந்தேன். உண்டியல்னா முருகர் இந்த காசு முருகருக்கு கொடுக்கணும், ஆனால் எதுக்குன்னு தெரியாது அப்படின்ட்டு சேர்த்து வச்சுருந்தேன். ரொம்ப பெரியலாம் அமௌண்ட்டெல்லாம் இல்லை, சின்ன அமௌண்ட்டு தான். அப்போது சரி, ஓகே, ஒரு வேளை டக்குன்னு எனக்கு அது யோசனை வந்துச்சு. ஒரு வேளை முருகர் திருப்பணிக்காக இந்த அமௌண்ட்டை கொடுக்க சொல்கிறார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரர்களை சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு திருப்பணிக்கு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், அது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது, அதனால் அது எப்போ ஃபைனலைஸ் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம அதுக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம இந்த வாரமே வேணால் பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சடன் டிசிஷன்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி அப்படி தான் போவோம். ஆனால் இந்த டைம் டக்குன்னு அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டார், பழனிக்கு போகிறோம், நம்ம பழனிலே அந்த காசை கொடுத்துடலாம், உண்டியலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாச்சு, இது தைப்பூசம் அன்னைக்கு நடந்தது. அந்த ஃபாலோயிங் வீக்கே நாங்கள் கிளம்புறோம். கொடைக்கானல் 2 days போயிட்டு பழனிக்கு போயிட்டு வரலாம், தங்கத்தை இழுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு மனசில் தோணுச்சு. அப்போது நான் மனசில் யோசித்தேன், இந்த மாதிரி பழனிக்கு நடந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வரைக்கும் நடந்து போனதே கிடையாது, ஆனால் பாப்பாவை வச்சுட்டு நடந்து போக முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் இந்த விஷயத்த நான் எங்கள் வீட்டுக்காரர்களை சொல்லலை. அப்போ என்னாச்சு, தெரிஞ்சவங்க மூலிமா தங்கத்தேருக்கான டிக்கெட்டை வாங்கிட்டு கொடைக்கானல் போகணும், ட்ரிப் முடிஞ்சது. அடுத்தது பழனிக்கு போகணும், தங்கத்தேர் டிக்கெட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கீழே ரோப் காரில் நிற்கிறோம், ரோப் காருக்காக. அன்றைக்கி ஒரு விவிஐபி வந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, ரோப் கார் போகிறதுக்காக லேட் ஆகிடுச்சு. நாங்கள் மேலே ரீச் ஆகிறதுக்குள்ளேயுமே தங்கத்தேர் இழுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அதே ராஜ அலங்காரத்தில் முருகனை பார்த்தாச்சு, மூலஸ்தானம் கிட்டவே போய் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் தங்கத்தேர் இழுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. இது அப்படியே சாட்டர்டே போச்சு. அப்புறம் மறுநாள் என்ன பண்ணோம், மறுபடியும் தெரிஞ்சவங்க மூலமா தங்கத்தேர் டிக்கெட்டை வாங்கிட்டு, அப்போது எங்கள் வீட்டுக்கார் இந்த தடவை நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், ரோப் காரும் சரி வின்ச்சும் சரி நம்ம நடந்தே போகலாம் அப்படின்ட்டு அவர் வாயிலேருந்து வந்தது. ஆனால் இது நான் மனசுக்குள்ளே நினச்ச ஒரு விஷயம். நான் பழனி ஆண்டவனுக்கு நடந்து போகணும், ஆனால் என்னால் நடக்க முடியுமான்னு தெரியாதுன்றது நான் மனசில் நினச்ச விஷயம். அவர் நம்ம நடந்து போகலாம், ஆனால் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் காலில் பிரச்சனை இருக்குது, அதனால நான் நினச்சேன் அவரால் நடக்க முடியாதுன்னு. ஆனால் அவர் வாயிலேருந்தே அந்த வார்த்தை வந்ததும் நாங்கள் பழனி மலைக்கு ஏறி தான் போகணுமே. அதுதான் ஃபஸ்ட்டு டைம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அரோகரா அரோகரான்னு சொல்லிகிட்டே போகணும். பாப்பாவையும் தூக்கிட்டு தான் போனேன், ஏன்னா அவள் சின்ன பாப்பா, 2.5 years தான் ஆகுது. ஸோ நல்லபடியாக போகணும். அப்போது வைத்திய அலங்காரத்தில் இருந்தார். நல்லா சாமி கும்பிட்டும் தங்கத்தேரும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்போ முருகன்கிட்ட மனசில் மறுபடியும் நினைக்கிறேன், முருகா நான் ஏறி வந்துட்டேன், திருப்பி நான் இறங்கி போகணுன்னு ஆசைப்படுறேன். ஆனால் அது என்ன, நாங்கள் ஊர் பழனிலேருந்து ஒரு 500 kilometers எங்கள் ஊர். நாங்கள் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி வரணும். நைட் ஆயிடுச்சு, அப்போவே 9 o'clock ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் விஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரோப் காரும் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நாங்கள் நடந்து தான் வரணும். ஸோ முருகர் நம்ம கூட தாங்க இருக்கார். நம்ம நினைக்கிற ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். அவருக்கு நம்ம தூய்மையான அன்போட தூய்மையான பக்தியோடு அவர் வேண்டணும்னா, நம்ம ஏழை பணக்காரர் இதெல்லாம் முருகருக்கு தெரியாது, எல்லாருமே அவர் சமமாக தான் பார்ப்பார், சரிங்களா. இன்னும் பல ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள திருப்புமுறையில் இணைந்திருங்கள். நன்றி.